தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஆரம்பித்த இந்த 11 ஆண்டுகளிலே தமிழகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளுக்கும் 24 மணி நேரம் அல்லது 36 மணி நேரத்திற்குள் உடனுக்கு உடன் குரல் கொடுத்த கட்சியிலே முதல் வரிசையிலே அமரக்கூடிய தகுதி பெற்ற கட்சியாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சுகாதார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விவசாய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தொழில் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மீனவர் பிரச்சனை, மாணவர் பிரச்சனை, மகளிர் பிரச்சனை, அதே போல உங்களுக்கு நெசவாளர்கள் பிரச்சனை, வியாபாரிகள் பிரச்சனை என்று தமிழகத்துடைய சட்டம் ஒழுங்கு, தமிழகத்திலே மக்கள் மீது அரசு ஏற்றிய சுமை, இவைகளுக்கெல்லாம் தொடர்ந்து குரல் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் உண்ணாவிரதமும் செய்த கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி. அதற்கு எடுத்துக்காட்டு உங்களது பத்திரிகையும் செய்தியுமே என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்திலே ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, பெரிய கட்சி, மிகப்பெரிய கட்சி என்று சொல்பவர்களுக்கு எந்த விதத்திலும் சளைக்காமல் மக்கள் பணியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி என்பதை நான் மீண்டும் உறுதிப்படுத்த விரும்புகிறேன். அதற்கு சாட்சி உங்களுடைய தொலைக்காட்சியும் பத்திரிகையுமே. ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் குரல் ஒலிக்கவில்லை என்று கூறினால் அதற்கு நான் பதில் கூற தயாராக இருக்கிறேன். தொடர்ந்து வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தொடரும், சிறக்கும், வளரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியோடு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகளை தொடர்ந்து ஜூலை 15 பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்த தின விழா பொதுக்கூட்டத்திலிருந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த 4 மாதத்தில் ஒவ்வொரு மாதத்திலும் இயக்கத்தை 130 மாவட்டங்களை 4 மண்டலங்களாக பிரித்து ஒவ்வொரு மண்டலங்களிலும் 8 கூட்டம் நடைபெறுகிறது. மாதத்திற்கு 4 மண்டலங்களிலே 4 கூட்டங்களிலே நான் கலந்து கொள்கிறேன். மீதமுள்ள 4 கூட்டங்கள் மண்டலங்களிலே உள்ள மாவட்ட தலைவர்கள், மாநில நிர்வாகிகள் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் மாதத்திற்கு ஒரு மண்டலத்திலே 8 கூட்டங்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே தேர்தலுடைய ஆயத்த பணியாக, வியூக பணியாக, இயக்கம் வெற்றி பெற, கூட்டணி வெற்றி பெற எங்களுடைய பணிகள் 4 மாதமாக தொடர்ந்து 32 கூட்டங்கள் இதுவரையிலே நடைபெற்று இருக்கிறது. அந்த 32 கூட்டங்களிலே மிக முக்கியமாக விவசாயம் சார்ந்த கூட்டம், மீனவர் சார்ந்த கூட்டம், துணை அமைப்பினுடைய கூட்டம், மாவட்டத்தினுடைய ரெவென்யூ மாவட்டத்தினுடைய கூட்டம், ஒவ்வொரு மண்டலத்திலும் அந்த மண்டலத்தில் உள்ள மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு ஆர்ப்பாட்டம், போராட்டம் என்று நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர் மக்கள் பணிக்கு எடுத்துக்காட்டு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். மாநில காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 11 ஆண்டு கால மக்கள் பணியையும் இயக்கப்பணியையும் செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் கூறுகிறேன், வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உயிரோட்டமான இயக்கமாக கடமையை செய்ய தவறக்கூடாது. அதை தொடர்ந்து செய்வோம். பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனார் ஆசியோடு அதற்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் வரும் சட்டமன்ற தேர்தலிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய குரல் சட்டமன்றத்திலே ஒழிக்கக்கூடிய நிலையாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறி மீண்டும்
இங்கே வருகை புரிந்த அனைவருக்கும் குறிப்பாக பத்திரிகை நண்பர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.